அக்டோபர் 14 அக்டோபர் 14 2021. 2021 ஆமாங்க. பிறந்த நேரம் 11:37 AM. 11:37 AM AM பிறந்த இடம் விழுப்புரம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், தனுஷ லக்னம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், தனுசு லக்னமா? என்ன கேள்வி கேட்கணுமா? இல்ல ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. குட் ஈவினிங் சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட, கணவர் குழந்தைகளோட சந்தோஷமா நல்லா இருப்பீங்கம்மா. தேங்க்யூ சார். சார் பையனுக்கு தசை வர ராகு தசையெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தாங்க சார். கரெக்ட் 6ல இருந்து வருது. சரி. தனுஷ் லக்னமா வேற இருக்கா, சுக்கிரன் பார்வையிலும் இருக்கு இல்லைங்க சார். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது கடன் நோய். 6ஆம் இடத்தில் ராகு மட்டும் தனியாக இருப்பது, செவ்வாய் சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் இருப்பது கடன் நோய் அமைப்புகளை தவிர்க்கும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல. ஆமாங்க சார். இல்லைங்க சார், சுக்கிரனோட பார்வை வாங்கி வருதுங்க சார். தனுஷ் லக்னமா இருக்குங்களா, அதனால எப்படி இருக்கும்னு கேட்டேன். தப்புதான். உங்க பிள்ளை ஆம்பளை பிள்ளை தானே? ஆம்பளை பையன் தாங்க சார். இப்பவே கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் அழகா இருப்பானே. ஆமாங்க சார், நல்லா இருப்பான் பையன். நல்லா இருப்பாங்க சார். கொஞ்சம் பொண்ணுங்க சுத்து போடும், போயிட்டு போகுது. ஆம்பளை பிள்ளை தானே சார். அவன் ஃபியூச்சர்ல எப்படிங்க சார் இருக்கும்? அவனோட எந்த சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பான், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? அருமையான ஜாதகமா, பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி நீச்சம் அடைந்தாலும் முறையான நீச்ச பங்கத்தையும் சுபத்துவத்தையும் அடைஞ்சிருக்கிறாரு. ராகுதசை வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆண்களுக்கு பருவத்தில் 15-16 வயசுல வரும்பொழுது ஆண் குழந்தைகளை, பெண்கள் ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே, சுக்கிரம் பார்க்கறது ஒரு மாதிரியான எதிர்பாலியல் ஈர்ப்பை கொடுப்பாருமா. அவ்வளவுதான்மா. ஓகே சார். எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுவாங்க சார்? லைஃப் எப்படி இருக்கும், எந்த ஃபீல்ட்ல? இந்த மாதிரியான ஜாதகத்திற்கு கொஞ்சம் குழம்பத்தான் செய்யும் என்னுடைய. ஏன்னா எல்லா கிரகமும் சுபத்துவம். ஓகே சார். இந்த பாருங்க, குரு 5 கிரகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். சனியோடு இருக்கிறார், சனியோடு இருக்கிறார், சந்திரனோடு இணைகிறார், சூரியன் புதன் செவ்வாயை பார்க்கிறார். அம்மா ஜோசியத்துல டக்குன்னு யாரு, நான்லாம் கடவுளே இல்லம்மா, நான் ஒரு கணிதன், ஒரு கணக்கு போடுறவன். இதுல கொஞ்சம் நான் டைம் எடுக்கிற, இதுலலாம் நான் கொஞ்சம் டைம் எடுப்பேன். இந்த பாருங்க, சூரியன் திக்பலமா இருக்கிறார், செவ்வாய் திக்பலமா இருக்கிறார், புதன் உச்சமாக இருக்கிறார். என்னுடைய கணக்கின் அடிப்படையில இந்த குழந்தை புதனுடைய துறைகள்ல வரணும். திடீர்னு எப்படி தெரியுமா வரும்? எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி சைக்காலஜி டாக்டரா வரும். என் ப்ரெடிக்ஷன் தடுமாறுற இடங்கள் இதுல தான். எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கும், தோல் டெர்மட்டாலஜிக்கு வரும், ரேடியாலஜிக்கு வரும். அப்படி பார்த்தாலும் அது புதன் துறைதான். அப்ப இந்த இடத்துல எப்படி நானே உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆமாங்க சார். சூரியன் குரு செவ்வாய் 24 டிகிரியில இருக்கிற செவ்வாயை 4 டிகிரியில குரு பார்க்கிறார். அப்பவும் குழப்பம். 2 டிகிரியா 4 டிகிரியா? சூரியன் செவ்வாய் ரெண்டுமே ஒரே அமைப்புல இருக்கு. சரிங்க சார். இதுல நிதானமா, இதுல உண்மையை சொல்லிடுறேம்மா, எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது. ஆனா என்னுடைய சுபத்துவத்தின் அடிப்படையில இந்த குழந்தை இதை படிக்கின்றதை 15 வயசுல தீர்மானம் பண்ணிடலாம். ஓகே சார். ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமாங்க சார்? நல்லா பிரமாதமா இருக்குமா? என்னம்மா நீங்க அருமையான ஜாதகம். இல்லைங்க சார், தொடர்ந்து ஆரம்பல சம்பந்தப்பட்ட தசையா வருதுங்களாங்க சார். அதனாலதான் சார் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடத்தை தனி சுக்கிரன் மட்டும், தனி ராகு மட்டும் இருப்பது ஹெல்த் கடனை கொடுக்காத நிலைமை. ஓகேங்க சார். ஹெல்த் கடனை கொடுக்காத ஒரு நிலைமை. சுக்கிரன் என்னமா பண்ணுவாரு? 10 வயசு 15 வயசு குழந்தைக்கு என்ன பண்ணுவாரு? ஹெல்த்தை பாதிப்பாரா என்ன? அவருடைய காரகத்துவத்தை வலிமையா கொடுப்பாரு. அவருடைய அம்மா அப்பாக்கெல்லாம் நல்லா இருக்காங்க சார். அம்மா அப்பாக்கு, அவனுக்கு மேல அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, பாப்பாக்கு, அவங்க நல்லா இருக்குங்களா? நல்லாதாம்மா இருக்கு. எல்லா கிரகமும் 5 கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது. சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். எல்லா கிரகங்களும் சுபத்துவமா இருக்குன்றதுதான் உண்மை. ராகுவும் கேதுவுமே சுக்கிரனோடு இருக்குது. ஏமா என்னுடைய சுபத்துவ தத்துவத்திற்கு மறுபடியும் நல்ல பலன்களை சொல்லக்கூடிய அருமையான ஜாதகமா யோசிச்சு பாருங்க. எல்லா கிரகமுமே குரு சுக்கிர தொடர்புகள்ல இருக்கு. இல்லைங்க சார், அதனாலதான் எனக்குமே எது சுபத்துவம் கண்டுபிடிக்க ரொம்ப எல்லாமே கொஞ்சம் குரு சுக்கிர தொடர்பு இருக்காங்காட்டி எப்படின்னு எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, எந்த கிரகம் டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கிறது, எந்த கிரகம் ஸ்தான பலத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதுன்றத இந்த ஜாதகத்துக்கு தான் ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் எனக்கெல்லாம் ஆகும். கொஞ்சம் உத்து கவனிச்சு அப்படியா இப்படியான்னு பார்த்து அம்சத்துல கொஞ்சம் இது பண்ணி இதுல தான் கொஞ்சம் டெப்தா போவேன். 10 செகண்ட்ல ப்ரெடிக்ட் பண்றேன். எந்த ஃபீல்ட்ல போவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத
செவ்வாய் புதன் புதனுடைய துறைகளில் தான் வருவார். நல்லா இருப்பீங்கம்மா. 15 வயசுலேயே தெரிய ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கங்க.